இதே ஆர்எஸ்எஸ் தலைவர் தான் சில மாதங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் பேசினார், நாக்பூரில் பேசினார், இன்னும் பல இடங்களில் பேசினார். 75 வயதானால் பாஜகவில் இருந்து பதவியில் யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது மோடி. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர ஆதரவாளர் அத்வானிக்கு எந்த அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, இப்படி பல பேர் எங்கே அங்கீகாரம் இல்லாமலும் எந்த ஒரு நல்ல பதவியில் அமராமலும் அப்படியே சும்மா இருந்தாங்க. ஸோ 75 வயதானால் மோடி என்ன ஆவார்? இது ஒரு பெரிய கேள்வி. ஏன் ஆர்எஸ்எஸ் இந்த பிரச்சனையை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கலப்பச்சே? அவர் 350 375 சீட்டு வெற்றி பெற்றிருந்தால் மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் வாய் திறந்திருக்குமா? முடியாது. 3வது முறையும் ஆட்சி பிடிப்பதற்கு மோடி தான் காரணம். அதான் உண்மை. இப்போ 242 மைனாரிட்டி இடங்களை பெற்றிருந்தாலும் அதற்கு காரணம் மோடி தான். அப்படிப்பட்ட சூழலில் மோடிக்கு எதிராக யார் வாய் திறப்பது? சரி, எத்தனை காலத்துக்கு மோடி முகத்தை வைத்துக்கொண்டு நம் கட்சி செலுத்துவது, கட்சி நடத்துவது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் யோசித்துருக்கலாம். வேறு வழி இல்லாமல் ஆர்எஸ்எஸ் லைட்டாக அப்படி ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்தாங்க, தூண்டி பார்த்தாங்க. 75 வயதானால் பதவி விட்டு வெளியே போகலாம், வெளியே போக வேண்டும் அப்படின்னு ஒரு பேசு பொருளை விவாதத்தை கிளப்பினார்கள். ஆனால் மோடி என்ன செய்தார்? இப்படி பாய்ந்த மோகன் பகவத்தை எப்படி மிரட்டினார், எப்படி ஆர்எஸ்எஸ் அடிபணி வைத்தார்னு வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. இதில் ஏதாவது போய் யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் ஆர்எஸ்எஸ் திடீர்னு பல்ட்டி அடிக்குது? அதனுடைய தலைவர் நான் ஓய்வு பெற சொல்லவில்லை, ஏன் பின்வாங்கிறார்? யாருக்கும் தெரியாது.